Andate mamita que no puedo esperar. ஹாய் மச்சான். ஹாய் வா வா. ஐயோ மச்சான், என் தெய்வமே, நல்ல கொழு கொழுன்னு இருந்த ஆளு நீங்க. என்னடாச்சு? இப்போ அப்படியே தான் இருக்கீங்க, ஒரு மாற்றமும் இல்ல. ஜெயிலுக்கு போனா இவ்ளோ கிளாமரா ஆகலாம்னா நானும் கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போறேன். நீ ஆயுள் தண்டனை அனுபவிச்சால எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. யார் இது? மல்லிகாவோட தூரத்து சொன்ன. ரொம்ப தூரம்னு தெரியுது. நான் கோபாலு. என்ன வேலை? அண்ணனுக்கு திருஷ்டி படாம இருக்க நான் கூடவே இருப்பேன். அதுக்கு ஏத்த முகம் தான். அப்படிதான் இல்ல, நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. வேணாம் கோபாலு, டேய், அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனைடா. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஊர்க்காரங்க எல்லாம் பின்னாடியே சுத்துறானுங்களே. இப்ப என்ன சொல்ற? நான் சொன்னது கரெக்டா? அண்ணா, இவரோட பேரு என்ன? சதி. புருஷனை விட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. அப்ப இவளுக்கு சதி இல்ல, ஜதின்னு தான் பேரு. நல்லா இருக்கா? பிஜு, அப்போ உனக்கு என் பேரெல்லாம் தெரியும். பின்ன நீ பயங்கர ஃபேமஸ் இல்ல? உனக்கும் மல்லிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆசைகள் அடக்க முடியாதுல்ல. கண்ணமிக்கிற நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேலி பண்றியா? நீ எதுக்காக வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். டேங்க பாரு, அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லலாம். வந்தது 100 நாள் வேலைக்கு. தொழில கொல்றது. கொன்னா காசு கிடைக்கும். நாங்க யார? நீ இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்க. மல்லிகா ஜெயில இருந்து வர அன்னைக்கு அவளை கொண்டுடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. என்ன விஷயம்? என்ன சொல்லு. என்ன விஷயம்? கேக்குறல? நான் இவரோட தங்கச்சியை லவ் பண்றேன். இவர் என்ன கொல்ல வர்றாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்துனா என்ன தருவ? என்ன வேணாலும் தரேன். அப்படின்னா வா, என் அண்ணன் மகனே சித்தப்பா கூட வா. என்னடா பிரச்சனை? அதை கேட்க நீ யாரா? நான் இவனோட சித்தப்பாடா. சித்தப்பாவோ பெரியப்பாவோ வரமாப்படா. போலன்னா அவனுக்கும் சேர்த்து நீ அடி வாங்க போற. நான் அப்பவே சொன்னால தள்ளி நெல்லு. எதுக்கு நான் சொல்றது கேட்காம இவங்க கூட சேர்ந்து அடி வாங்குறேன்? இவ்வளவு அழகான பையன் உன் தங்கச்சியை காதலிக்கிறதே பெரிய விஷயம். அவங்கள சேர்த்து வச்சு தொலைய வேண்டியதுடா. பெரிய இவனா? Come on. ஐயோ, இது யாரா? ஜான் சாரு? எனக்கு அடையாளமே தெரியல. எனக்கு இந்த சார் இங்க உங்களெல்லாம் பார்க்கலான்னு வந்தேன்.
திரும்பவும் பழி வாங்க வந்திருக்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் அதை அப்பவே மறந்துட்டேன். அதான் இவங்களெல்லாம் ஸ்டேஷன் கொண்டு போங்க. இவனுங்களை நான் கொண்டு வரேன். போய் ஏறா ஜீப்ல. டேய், இது என்ன மாட்டு சந்தையாடா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ரவுடி பசங்களா இருக்காங்க. டேய், நீ முதல்ல உள்ள வாடா. போங்க. நீ வரலையா? வர வணக்கம் ரவுடி சார். ஏன் சாமி சாமுவேலே, என்ன நீ மன்னிச்சிருப்பா. அன்னைக்கு சின்ன தப்பாயிடுச்சுப்பா. 75 சவரன் நகை திருடினவன வேற போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். திரும்பவும் என்ன அடிக்க கிடைக்க வந்திருந்தா எல்லாரும் முன்னாடியும் அடிச்சு என்ன அவமானப்படுத்திராத. இந்த மாதிரி என் மனசை கஷ்டப்படுத்துற வார்த்தையை நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஜான் சார். வேணும்னா நான் உடைச்ச இந்த கையாலேயே என்ன அடிங்க அடிங்க அடிங்க. நீ உடைச்ச கையப்பா, கைக்குள்ள ஸ்டீல். ஸ்டீலா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த கையால நான் யாரையும் அடிக்கிறது இல்ல. யாரும் என்ன அடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இவங்களை காவலுக்கு வச்சிருக்க. ஸ்டேஷனுக்கு பிரச்சனைன்னு வரவங்களுக்கு ஒன்லி பேச்சுவார்த்தை தான். ரொம்ப பேசுறதால கம்ப்ளைண்ட் கொடுக்கவே யாரும் வர்றதில்ல. எப்படியோ நீ வந்தது நல்லா போச்சு. கொஞ்ச நாளைக்கு நீ எனக்கு வேணும். உதவி பண்ணுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க சார். இனிமே உங்க வலது கையா ஸ்டீல். இனிமே உங்க வலது கையா இந்த சாம்சன் இருப்பேன் சார். இந்த சாம்சன் இருப்பேன். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சாமுவே, சந்தோஷமாயிடுச்சு. சொல்றா சொல்ல மாட்டேன். இழுத்து வச்சு குத்துறா. திருட்டு பையல, நீ உண்மையை சொல்ல மாட்டான. உன்னுடைய அடி வைத்தல குத்து குத்து. பொழந்து கட்டுறாரு. சொல்றா. சொல்ல முடியும். கேள்வி கேட்கறதுக்கு இது என்ன கியூஸ் காம்படிஷன் ஆடா நினைச்சா? குத்துறா, உன் நெஞ்ச கிழிக்கிற பாரு. குத்துறா அவன. குத்து குத்து. அவனோட பசுவை திருடினது நான் தான். அப்ப நான் கேள்வி கேட்காமலே பதில் சொல்ல முடியும், அப்படிதானே? குத்து குத்து. ஒரு மாட்டை திருடினவனுக்கு இவ்வளவு போதும் சார். போதுமா? நீ சொன்னா சரிதான்பா. அப்ப நான் விட்டுறலாம். வாடா போ. ரமேஷா சார், இவனை கூட்டிட்டு போய் திருடின பொருள் எங்கன்னு பார்த்து எடுத்துட்டு வா. அப்புறம் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு கூட்டிட்டு போ. என்கிட்ட செம்மடி வாங்கிட்டான். போடா. சும்மா கைக்கு வேலை வச்சுட்டான். அப்புறம் நம்ம ஏரியால ஒரு ரவுண்ட்ஸ், ஒரு சின்ன மார்னிங் ஷோவா நூன் ஷோவா? ஒரு ஃபுல் ஷோ. டேய், 3 ஜூஸ். சுகர் தூக்கல சார். ஜீப்ல கொண்டு போன ஆளுங்க தானே இவங்க? ஆமா. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நான் கேட்டது தப்பு தான் சார். ஜூஸ் இதோ எடுக்கிறேன் சார். என் கண்ட்ரோல் போகாம இருக்கிறது உன் கையில தான் இருக்குது, பாத்துக்க. என் கையில அது பத்திரமா இருக்கும் சார். நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, இது ஆம்புலன்ஸ். பாடியை கொண்டு போறேன். ஆம்புலன்ஸா? பாடி எங்க? நான் தான் பாடி. பாதிப்பான லிவரை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நிறுத்தாதீங்க சார். உன்னை பார்த்த சந்தேகமா இருக்கு. இது என்னடா போர்டு? குடிக்கும் போது உடம்புக்கு பாதிப்பு இல்லாம இருக்க இந்த போர்டு வச்சா போதும் தான் கவர்மெண்ட் சொல்லுது. போதையில வளர்ற அவனை விட்டுருங்க, இல்லன்னா உங்களுக்கு பென்ஷன்ல பிரச்சனை வந்துடும். பிரதர், ஸ்மால் தேங்க்ஸ். ஓகே. எப்ப வேணாலும் இவனோட உதவி நமக்கு தேவைப்படலாம் சார். அவன் போட்டும்.
போடா அப்படி. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இறங்குங்கடா கீழே. பைக்க ஓரமா விடுங்கடா. சார் என்னதான் உங்க பிரச்சனை? எத்தனை பேர் போக வேண்டிய வண்டிடா இது? அது ஓட்டுறவங்க திறமையை பொறுத்து. சார் நீங்க கேஸ் போட்டுக்கோங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஓரமா நில்லுங்க சார், சும்மா எங்களை மாதிரி பசங்களே. நீங்க நினைக்கிறதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிருவேன் சார். கலக்கிட்டடா. அவன் தான் மணிகண்டன். அவனை மாட்டுக்குட்ட சிவான்னு ஆளுங்க சும்மா ஒண்ணும் கூப்பிடுறது இல்ல. மாட்டோட குணம் தான் அவனுக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கொக்க எத்தனை குளம் பார்த்திருக்கு, குளம் எத்தனை கொக்க பார்த்திருக்கு இல்லனா? அது உண்மைதான்டா. என்ன பவித்ரன், ஆளுங்களோட கூட்டமா வந்திருக்க? சொல்றேன். நான் சி பவித்ரன், இந்த வார்டோட பஞ்சாயத்து மெம்பர். 10 வருஷமா இருக்கேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. மல்லிகாவை கூப்பிடு. உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன விஷயம்? வாயால சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒரு பஞ்சாயத்து மெம்பரா எனக்கு இருக்கு. நீ இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கிற இவனுங்கெல்லாம் ஒரு கொலைகாரனுங்களா தீவிரவாதியான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஊர்காரங்களுக்கு இருக்கு. வேற என்னன்னு உனக்கு தெரியணும்? இவனை நீ கல்யாணம் பண்ணிருக்கியா இல்ல கல்யாணம் பண்ணிக்காமலே கூட? ஏய், யார் மேல கை வச்சிருக்க? இதுக்கு முன்னாடி ஊர் அறிய ஒருத்தனை கல்யாணம் கட்டி இந்த வீட்டுல வச்சிருந்த. அவ எங்க போனான்னு நீ விசாரிச்சியா? அவ இப்ப யார் கூட கொடுத்து நடத்துறான்னு நீ போய் விசாரிச்சியா? ஊர்க்காரங்கன்னு ஒருத்தர் இந்த பக்கம் காலடி வச்சா அருவாள் எடுத்து காலை வெட்டிடுவேன். கிளம்பி போடா. மல்லி, என்ன இது? வா 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 சொல்ல. இப்ப நான் போறேன். ஆனா நீ யாருங்கறத தெரிஞ்சு ஊர்க்காரங்க முன்னாடி உன் வேஷத்தை கலைக்காம விட மாட்டேன். வாங்க. சிபி சார் கொஞ்சம் நில்லுங்க. நீ ஒன்னும் கடவுள் கிடையாதுல்ல உத்தரவு போடுறதுக்கு, இல்ல நாட்டாமையா? இங்க நிக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே வந்தாலும் நான் இங்கதான் இருப்பேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ திரும்ப போய் உன்னை அனுப்புனவங்கிட்ட சொல்லிடு, அவன் ஒரு ஆம்பளைன்னா கல்யாணம் பண்ணி இப்ப பிரிஞ்சு போயாச்சுல்ல, அவகிட்ட வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்க சொல்லு. இல்லன்னா நீ வாங்கி கொடு, இல்லன்னா சிபியோட பிபிய நான் கழட்டி எடுத்துருவேன். இப்ப சொன்னதான் கரெக்ட். நான் இது நடக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்க்கலாமா? கொடுத்துருவோம்.